الله الرحمن الرحيم ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من حوسب عذب أو كما قال صلى الله عليه وسلم. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிற விடயத்தில் ஒன்று தான் மறுமை நாள், கியாமத்து நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களை மௌத்தாக்கி விடுவான். அல்லாஹ் குர்ஆனில சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத், உலகத்தில் உள்ள எல்லாரும் மௌத்தாகித்தான் ஆக வேண்டும். மனிதனுக்கு உலகத்தில் உறுதியானது ஒன்று தான் மௌத்து மட்டும்தான். இந்த உலகத்துல நோய் வருகிறது, குணமடையுமா அடையாதா தெரியாது. அதே போன்று சாப்பாடு அடிக்க கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. திருமணம் முடிக்க கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. திருமணம் முடித்தால் பிள்ளை கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. வியாபாரத்துக்கு சல்லிய போட்டோம், வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், லாபத்தை கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. ஒன்றுமே உறுதியாக இல்லை. எங்களுக்கு உறுதியாக ஒன்றுமே செல்லாது. ஆனா ஒரு மனிதனுக்கு உறுதியானது, தைரியமாக சொல்ல இயலுமான ஒன்று தான், உறுதியான ஒன்று தான் மௌத்து என்கிறது. அது இந்த மௌத்து என்கிற சகோதரிகளே, இந்த உலகத்தை விட்டும் இன்திகாலும் மின் தாரின் இலா தார், ஒரு வீட்டிலிருந்து அடுத்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுவதற்கு பேரு தான் மௌத்து என்கிறது. அப்ப இந்த மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை கியாமத்து நாளுடைய வாழ்க்கை. கியாமத்து நாளுடைய வாழ்க்கைக்கு நாங்க போயிட்டால் அது வேற வாழ்க்கை, அது ஒரு வேறு விதமான வாழ்க்கை. அப்ப அந்த மறுமை நாளில், கியாமத்து நாளில் அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை இருக்கிறது, விசாரணை இருக்கிறது, அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான் என்றெல்லாம் நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா விசாரிப்பான், கேள்வி கேட்பான் என்றால் எதை பற்றி அல்லாஹ் கேட்பான்? உலகத்தில் அல்லாஹ் தந்த நிஅமத்துக்கள் எல்லாத்த பற்றியும் அல்லாஹ் கேட்பான். அது யாரையும் அல்லாஹு தஆலா விடுகிறது இல்லை. அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான். அதனாலதான் மையத்தை வச்சு ஒரு ஓதுவது துஆ. ஆண் மையத்தாக இருந்தால் வஹாசிபுஹு ஹிசாபன் யஸீரா, யா அல்லாஹ் இந்த ஜனாசாவிடத்தில் லேசான கேள்வியாக நீ கேள்வி கேளு. பெண் மையத்தாக இருந்தால் வஹாசிபுஹா ஹிசாபன் யஸீரா, யா அல்லாஹ் கேள்வியை லேசாக்கிடு, மிச்சம் கேட்டுடாதே. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, நபியே லேசான கேள்வி என்றால் எது? அல்லாஹு தஆலா லேசான கேள்வி கேட்பான் என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேக்குறாங்க, நபியே லேசான கேள்வி என்றால் என்ன? அல்லாஹ் கேள்வியை லேசாக்குறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா லேசான கேள்வி என்றால் ஆளை புடிச்சிட்டு வந்து கொஞ்சம் கேட்டு ஆளை அனுப்புறதல்ல, அது அல்ல. லேசான கேள்வி என்றால் என்ன தெரியுமா? ஆரம்பம் அல்லாஹ் காட்டுவான். இந்த பாரு, நீ செய்திருக்கிற நன்மை இதுதான், நீ செய்திருக்கிற பாவம் இதுதான், ரெண்டும் இதுதான். அல்லாஹ் இதை வைத்திருப்பான், மலக்குமார்களை வைத்து. இதை அல்லாஹ் காட்டின பின்னால அல்லாஹ் சொல்லுவான், போயிடு, உன்னிடத்துல கேள்வி இல்லை, விசாரிக்கிறது இல்லை. எனது ஹதீஸ்ல வந்திருக்கிறது, மன் ஹூசிப உஸ்திப, மன் ஹூசிப உஸ்திப. அல்லாஹு தஆலா விசாரித்தா, கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான் என்றா, ஒவ்வொன்றாக அவன் செஞ்ச துனியால செஞ்ச வேலைகள், பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பித்தான் என்றால் அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அவர் அதாபு செய்யப்படுவார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் கியாமத்து நாளில் இந்த நிலைமை, லேசான கேள்வியை எம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் குர்ஆன்ல? ثم لتسألن يومئذ عن النعيم. நீங்க கியாமத்து நாளில் உலகத்தில் தந்த நிஅமத்துக்களை பற்றி அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான். நிஅமத் என்ன இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க ஒரு நாள் வீட்டில் இருந்து வெளியே வராங்க. ஏன் வந்தாங்க? பசி. வீட்டில சாப்பிட ஒன்றுமே இல்லை. பசிய தாங்க இயலாமல் கடுமையான பசியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வெளியே வந்தாங்க ரோட்டுக்கு. பாரு எப்படி வாழ்ந்து இருப்பாங்க என்று. பசியில வந்து இருக்கிறாங்க. அவர் அப்படிதான் வாழ்க்கை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுக்கு பின்னால வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, ஆயிஷா இன்னைக்கு ஏதாவது சாப்பாடு இருக்கிறதா? சாப்பாடு இருக்கிறது என்று சொன்னா சொல்லிடுவாங்க.
சாப்பாடு இருக்கிறதா? அப்ப நான் இன்றைக்கு நோன்பு இல்லை. சாப்பாடு இல்லை இருக்கிறது என்று சொன்னால் நோன்பு இல்லை, சாப்பாடு இல்லை என்றா சொல்லுவாங்க இதன் அனசாயும், அப்ப நான் இன்றைக்கு நோன்பு என்றுருவாங்க. சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறது, அதை வைத்துத்தான் இமாம்கள் ஃபத்வா எழுதி வைத்திருக்கின்றார்கள். சுன்னத்தான நோன்பாக இருந்தால் ஃபர்லான நோன்புக்குத்தான் ராவையில நியத்து வைக்கணும். சுபகுக்கு முன்னால நியத்து வச்சிரோன்னு ஃபர்லான நோன்பாக இருந்தா, சுன்னத்தான நோன்பாக இருந்தா நுகரு வரையில நியத்து வைக்கலாம். சுபகுக்கு பின்னால அப்படி சும்ம இருந்தாரு, ஒன்று குடிக்கல, டீ குடிக்கல, தண்ணி குடிக்கல, ஒன்றுமில்ல, ஒரு 10 மணிக்கு ஐடியா வருகிற சுன்னத்தான நோன்பு பிடிப்போம். அப்படி ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நியத்து வைத்துக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஃபர்லான நோன்பாக இருந்தால் ராவையில நியத்து வைக்க வேண்டும். நியத்து வைக்க ஒரு ஆளுக்கு மறந்தாச்சா, நியத்து வைக்க கிடைக்கல, மிஸ் ஆகிட்டா, பகல் நேரத்தில் நோன்பாளி மாறி இருந்துட்டு அந்த நோன்பை கலா செய்யவும் வேண்டும். அவர் நியத்து வைக்க கிடைக்கல, மறந்துட்டு தராவி பின்னால நியத்து வைக்க கிடைக்கல, தாஜத்துல சார்ல டைம்ல நியத்து வைக்க கிடைக்கலையா, நோன்பாளி மாதிரி இருக்கும். திண்டு குடிச்சு டீ கேளாது பகல்ல, ஹராம். ஏன்? அவளாது கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் அது. நோன்பாளி மாதிரி இருந்துட்டு அந்த நோன்பை கலா செய்யவும் வேண்டும். சுன்னத்தான நோன்பாக இருந்தால் நுகரு வரையில, ஜவால் வரையில நியத்து வைக்கலாம். சுபகுக்கு பின்னால் ஒண்ணு தின்னாம குடிக்காம இருந்தா நியத்து வைக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபகுக்கு பிறகு வந்துதான் கேட்பாங்க, சாப்பாடு இருக்கிறதா? இருக்கிறது என்று சொன்னா நான் இன்றைக்கு நோன்பு இல்ல. சாப்பாடு இல்லையா? நான் இன்றைக்கு சாப்பாடு இல்லையா நான் இன்றைக்கு நோன்புருவாங்க. அன்புக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. பசியில வீட்டில் ஒண்ணுமில்ல, வெளியே வந்தாங்க, ரோட்டில் இருக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் வாராங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாராங்க. அபூபக்கர் இந்த நேரத்தில் வெளியே வந்தீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அபூபக்கர் இந்த நேரத்தில் வெளியே வந்தீங்க? சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை வீட்டில சாப்பாடு ஒன்றும் இல்லாதான் வெளியே வந்தீங்க. சாப்பாடு ஒன்றும் வீட்டில் இல்லை. அப்படி கொஞ்சம் தூரம் 2 பேரும் பேசி வாராங்க. ரோட்டில் யாராவது என்ன சரி கிடைக்கும் சாப்பாட்டை கூப்பிடுவாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் வாராங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வெளியே வந்திருக்கிறாங்க, ரோட்டில் இருக்கிறாங்க. கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் இந்த டைம்ல ரோட்டு வந்திருக்கிறீங்க? அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வீட்டுல சாப்பிடுறது ஒன்றும் இல்லை, ஒரு சாப்பாடும் இல்லை, பசிதான் இந்த டைம்ல என்ன வீட்டிலிருந்து வெளியாக்குச்சு. அப்ப சரி வாங்க போவோம் என்று நடந்து போறாங்க. ஒரு அன்சாரி சஹாபியிட வீட்டுக்கு, ஒரு அன்சாரி சஹாபி, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு அன்சாரி சஹாபியிட வீட்டுக்கு போறாங்க. அந்த அன்சாரி சஹாபியிட வீட்டுக்கு போயிட்டா, அந்த அன்சாரி சஹாபியிட வீட்டில அவர் இல்ல, வெளியே போயிருக்கிறார். மனைவி உள்ள இருந்து வயசு சொல்லுறா, அவர் தண்ணி எடுக்க போயிட்டு இருக்கிறார், வருவார். தண்ணி எடுக்க போயிட்டிருக்கிறார், அவர் வருவார். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களும் வெளியில் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவர் வந்துட்டார். வந்தோடனே இவங்களை கண்டோடனே சரியான சந்தோஷம். சொன்னாங்க, மர்ஹபன் அஹ்லா, அப்படின்னா வெல்கம் பண்ற, என் வீட்டு வந்துட்டு இருக்கு, சந்தோஷம், வரவேற்கிறோம், உங்களை வெல்கம் பண்றோம் என்ற வேண்ட பாவிச்சாங்க. என்ற வீட்டுக்கு நல்லவர்கள் வந்து இருக்கிறார்கள், சாப்பாடு கொடுக்கிறத பாருங்க, நல்லவர்களுக்கு கொடுக்கிறது விசேஷம். ஹதீஸ்ல வந்திருக்கிற லா யகுல் தஆமக இல்லா தகியுன், ஒரு சாப்பாடுகளை தக்வா உள்ளவங்களை கூப்பிட்டு கொடுங்க. சதகாவா தக்வா உள்ளவர்களை பார்த்து கொடுங்க. அதனாலதான் சகோதரர்கள், எந்த காலத்தில் பெரிய மனிதர்கள், ஷேக்மார்கள், சாதாத்துமார்களை, பெரியவர்களை, தக்வா உள்ளவர்களை வீட்டுக்கு வரவழைத்து சாப்பாடு கொடுக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா லா யகுல் தஆமக இல்லா தகியுன், ஒரு சாப்பாட்டை தக்வா உள்ளவங்களை பார்த்து, இபாதத்தாளிகளை பார்த்து கொடுங்க. இந்த சாபிக்கு எவ்வளவு சந்தோஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. டக்குன்னு உள்ள வரவழைச்சு உள்ள கூப்பிட்டு இருக்கிற ஈச்சம்பழத்தை வச்சாங்க, சாப்பிடுங்க. ஈச்சம்பழம் இருந்துச்சு, வச்சாங்க, தின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியில வந்திருக்கிறாங்க, சாப்பிட்டாங்க, கொஞ்சம் தின்னாங்க. அவர் அது தின்னம் காட்டி டக்குன்னு போயிட்டு வைப்பாங்களே சாப்பாடு வீட்டுல, கொஞ்சம் சாப்பாடு லேட்டாக இருந்தா ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வச்சிருவாங்க, ஏதோ பொரிச்சோண்டு வச்சிருவாங்க. ஈச்சம்பழத்தை வச்சுட்டு அவசரமாக போயிட்டு ஒரு ஆட்டை அறுத்து சாப்பாட்டை செய்தார் அந்த சஹாபி. சாப்பாட்டை ரெடியாக்கிற பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விருந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபி எல்லாருமாக இருந்து மாஷா அல்லாஹ் நல்லா பசிபோ சாப்பிட்டான். பசிபோக சாப்பிட்டு முடிந்த பின்னால்
நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த சஹாபாக்களை பார்த்து, தோழர்களே தோழர்களே, இந்த சாப்பாட்டை பற்றியும் அல்லாஹ் கியாமத் நாள்ல கேட்பான். இந்த சாப்பாட்டை பற்றியும் அல்லாஹ் கியாமத் நாள்ல கேட்பான். வசீல வந்தீங்க, ஆதி யாருட? அல்லாஹ் படைச்சது. இந்த சாப்பாடு நீங்க படைச்சது, உங்களுக்கு செய்யல, அல்லாஹ் படைச்சது. இதை பற்றியும் அல்லாஹ் கியாமத் நாள்ல கேட்பான் என்றார்கள் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அதனால் நாம் யோசிக்க வேண்டும். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, கியாமத் நாளில் லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. கியாமத் நாள்ல போனா என்னோட கால்களுக்கு தூக்கி வைக்க இயலாது. அல்லாஹ் 4 கேள்வி கேட்பான், 4 சப்ஜெக்ட் அல்லாஹ் விசாரிப்பான். அந்த கேள்விக்கு அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லாத வரையில ஒருவருக்கு அவனை தாண்டி பாசாகி போக இயலாது. அதுல ஒன்று என்ன? அந்த உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கை, இந்த லைஃப், இதை நீ என்ன செய்தாய், எதை செலவழித்தாய், இந்த லைஃப் வச்சு என்ன செஞ்சாய் நீ, இதை பற்றி அல்லாஹ் கியாமத் நாள்ல கேட்பான். இப்ப அதை செஞ்சியா, அந்த நேரங்கள் எப்படி கழிச்சாய், டைம் எப்படி போனது, என்ன செய்தாய், சும்மா இருக்கிற டைம்ல என்ன செய்தாய், மாலையில் என்ன செய்தாய், காலையில் என்ன செய்தாய், இதை பற்றி அல்லாஹ் கியாமத் நாள்ல கேட்பான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து என்ன சொன்னாங்க? வஅன் இல்மிஹி ஃபீமா ஃபஅல, அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவு, நாலேஜ், அதை வைத்து அவர் என்ன செய்தார், அதை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான். அறிவு 2 விதமா இருக்கு. மார்க்க அறிவு இருக்கிறது, மார்க்க அறிவு என்ன செஞ்சாய், அல்லாஹ் உனக்கு நல்ல அறிவை தந்தார், டேலண்ட்டை தந்திருந்தார். இதால முஸ்லிம்களுக்கு நீ என்ன செஞ்சாய், படிச்சு கொடுத்தியா, இஸ்லாத்துக்கு என்ன செய்தாய், முஸ்லிம்களுக்கு என்ன செய்தாய், உன பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்தியா, ஊர் மக்களுக்கு படிச்சு கொடுத்தியா, மாணவர்களுக்கு படித்து கொடுத்தியா, இதை பற்றி அல்லாஹ் கேட்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்ததாக சொன்னாங்க, வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, சல்லியை பற்றி அல்லாஹ் கேட்பான். இந்த சல்லியை எங்கிருந்து சம்பாதித்தாய், எங்கிருந்து தேடினாய், சல்லி ஹலாலான வழியில தேடினியா, ஹராமான வழியில தேடினியா, சல்லி சம்பாதித்ததை பற்றி அல்லாஹ் கேட்பார். எப்படி? மின் ஐன இக்தஸபஹு, எங்கிருந்து சம்பாதித்தாய், வ ஃபீமா அன்ஃபகஹு, எதில் அந்த சல்லியை நீ செலவழித்தாய். அது முக்கியமான ஒன்று. இந்த சல்லிய சம்பாதிக்கிற பொழுது எங்க சல்லி வந்தாலும் பரவாயில்லை, இல்ல சல்லி வார விதம் எப்படி ஹலாலாக வருகிறதா, ஹராமான விதத்திலையா, எந்த விதத்தில் இந்த ரூட்டில் அந்த சல்லி வருகிறது, ஹலாலானதா ஹராமானதா என்கிறதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் கியாமத் நாள்ல கேட்பார். மின் ஐன இக்தஸபஹு, எங்கிருந்து சம்பாதித்தாய், எதற்காக நீ செலவழித்தாய். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅன் ஜிஸ்மிஹி ஃபீமா இப்தலா ஃபீமா அப்லா, அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த உடம்பு, இதனால என்ன அவன் செய்தான். அல்லாஹ் தந்திருக்கிற வளையிறோ, எலும்புரோ, ஓடுரோ, பாயிரோ, இதுல வச்சு நான் என்ன செஞ்சிருக்கிறோம், இதால இதை தந்திருக்கிற அல்லாஹ்வுக்காக நாம் இதை துனியாவில் எதற்காக பயன்படுத்தினோம், என்ன செய்தோம், இந்த உடம்பை வைத்து, இந்த பொடியை வைத்து இதை நாம் எதற்காக யூஸ் பண்ணினோம், இதை பற்றியும் அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்ல கேட்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 4 கேள்விக்கும் பதில் சொல்லாமல் ஒரு மனிதனுக்கு காலெடுத்து பாசாகி போக முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாம் கியாமத் நாளில் நிப்பாட்டப்படுவோம். அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். யாரையும் அல்லாஹ் விடுகிறதில்லை, அல்லாஹ் யாரையும் விடுகிறதில்லை. மனிதர்களை மட்டுமல்ல, மிருகங்களையும் அல்லாஹ் தஆலா விட மாட்டான். அவன் படைச்சதே, அவன் படைச்சதா ஓடுவானா? சகோதரர் யோசித்து பாரு, அவன் படைச்சது ஓடுவானா? நான் எங்கட கையில எங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார், வேலை செய்கிறார், நாங்க அவனை வச்சிருக்கிறோம், அவன் ஏதாவது தவறு செஞ்சா நான் விடுவோமா? இதே போன்று சகோதரர்களே, அல்லாஹ் படைச்சு ஹயாத்தை தந்து, சாப்பாட்டை தந்து, எல்லாம் தந்திருக்கிற அல்லாஹ் விடுவானா கியாமத் நாள்ல? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹத்தா யுகாத மின ஷாத்தில் கர்னா லிஷாத்தில் ஜல்ஹா, கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத் நாள்ல அல்லாஹ் மிருகங்களை கூட அல்லாஹ் விடுகிறது இல்லை. அதிலும் அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ் கேள்வி கேட்பான், என்ன செய்தாய், அந்த ஆட்டை குத்தினியே, உனக்கு கொம்பு இருந்தது, அந்த ஆட்டை குத்தினாய், இப்ப அந்த ஆட்டை அல்லாஹ் எழுப்பி அந்த ஆட்டுக்கு கொண்டு கொடுத்து அல்லாஹ் இந்த ஆட்டை குத்து வைப்பான்.
மிருகங்களை கூட அல்லாஹ் விடுவதில்லை. நரகம் சொருக்கம் அதற்கு இல்லை. நரகம் சொருக்கம் மனிதர்களுக்கு ஜின்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். மிருகங்களை அல்லாஹ் எழுப்பி விசாரித்து பலிக்கு பலி வாங்கின பின்னால் அல்லாஹ் மண்ணோட மண்ணாக அல்லாஹ் ஆக்கி விடுவார். எனவே அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, இப்ப மறுமை நாளுடைய விசாரணை கேள்வி கணக்கு இருக்கிறது. அதனால தான் நான் அடிக்கடி துஆ கேட்கிறது என்ன, யா அல்லாஹ் மறுமை நாளில் கேள்வி கணக்கை லேசாக்கி வச்சு எங்களிடத்துல விசாரிச்சு எங்களை அதாபு செஞ்சிடாது. ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, மன் ஹூசிப உஸிப, கேட்கப்பட்டா விசாரிக்க ஆரம்பிச்சுட்டான்னு அல்லாஹ் அதாபு செஞ்சிடுவான். அதனால சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கிற இந்த வாழ்க்கையில நல்லமல்கள் செய்து பணத்தை நல்ல முறையில செலவழித்து இந்த உடம்பினால நல்லமல்கள் செய்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்து வஃபாத்தாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களுக்கு நீ துனியால ரஹ்மத் செய்வாயாக, ஆகிராவில் எங்களுக்கு ரஹ்மத் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளிலே எமது கேள்வி கணக்கை லேசாக்கி எங்களுக்கு மேலான சுருக்கத்தை நசீபாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் எஞ்சி இருக்கக்கூடிய நோன்புகளை அனைத்தையும் கஷ்டமில்லாமல் நோய் இல்லாமல் பிடிப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. உமது இபாதத்தில் வரக்கூடிய பிழைகளை தவறுகளை நீ மன்னித்தருள்வாயாக. ஹராமான சொத்துகள் ஹராமான பணங்கள் எங்களுடைய உடம்பில் கலந்து விடாமல் நீ எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக